ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பிக் பாஸ் சீசனோட முதல் குறும்படம் சேவ் பண்ணப்பட்ட பாலா அண்ட் ஆரி. ரம்யாவோட முகத்திரைய கிழிச்சு எறிஞ்ச ஆரி. நிறைய குவெஸ்டின்ஸ்னால கார்னர் செய்யப்பட்ட பாலா. விளையாட்டுல ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்ததுக்கு கமல் சார் கிட்ட இருந்தே பாராட்டு வாங்கின சனம். கமல் சார் கிட்ட இருந்து செம்மையா வாங்கி கட்டிக்கிட்ட லவ் பெட் மெம்பர்ஸ். தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்ட நிஷா. இப்படி நேத்து பிக் பாஸ் எபிசோட் பத்தியும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சூப்பரான ப்ரோமோ பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜித்தன் ரமேஷ் கூட கார்டனில் உட்காந்து ஆரி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சாரு. அதாவது வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் உள்ள ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத அவங்க கூட கான்ஃபரன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஆனால் சூப்பராக வந்து புரிஞ்சு வச்சுக்கிறாரு ஆரி. ஸோ செம பிரில்லியண்ட்டாக இருக்காரு. அதாவது யாரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஆரிக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கப்படலை. ஸோ கடைசி சாய்ஸாக தான் சிவானி கொடுக்கப்பட்டாங்க. ஸோ ரம்யா வந்து ஒரு 2-3 நாளாக வந்து ஜித்தன் ரமேஷ்க்கு என்ன கேள்வி கேட்கறது தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து மாற்றிக்கலாமான்னு கேட்டேன், ஷஃபில் கூட பண்ணிக்கலாமான்னு. ஸோ அவங்க யார் கூட பழகினாங்களோ அவங்கள ஷஃபில் பண்ணி அவங்களை கேள்வி கேட்க கூட தயங்காமல் தான் ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஒரு உருவகப்படுத்திட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் தனக்கான கரெக்டான கருத்தை அவங்க வைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ சிவானி லாஸ்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் சிவானி கிட்ட கேட்க வேண்டிய கரெக்டான கேள்விகளை ஆரி கேட்டிருந்தாரு. அண்ட் ஜித்தன் ரமேஷ் கிட்ட ரம்யா வந்து கேட்ட கேள்விகள் எல்லாம் அவங்கள பெஸ்ட்டாக காட்டிக்கிறதுக்கான கேட்கப்பட்ட கேள்விகள் தானே தவிர அவங்களும் ரொம்ப யோசிச்சு சூப்பராலாம் கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக போட்டு உடைச்சிட்டாரு. அடுத்ததா கமல் சாரோட என்ட்ரிக்கு அப்புறமா முதல்ல எடுத்த உடனே டாப்பிள் கார்டு பற்றி தான் கேட்டார். ஏன்னா வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் டாப்பிள் கார்டுன்ற ஒன்று வந்து வந்ததில்லை. ஸோ நமக்கு பதிலாக இன்னொருத்தர் நாமினேட் பண்ண முடியும் இந்த வாரம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த டாப்பிள் கார்டை வாங்கின அனிதா, அதாவது அதை சூப்பராக யூஸ் பண்ண அனிதாவுக்கு முதல்ல பாராட்டுகள். அண்ட் அதுக்கு அடுத்ததான் அது தனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு சனம்க்கு ஒரு பாராட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது நம்ம சைடில் இருந்து நிறைய பேரோட கமெண்ட்ஸ் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் வெல் பிளேட். அண்ட் ஈக்குவலி பாலா கிட்டையும் கேட்டிருந்தாரு, என்ன நீங்கள் விலைக்கு போயிட்டீங்களே அப்படின்னு. அப்போ பாலாவும் வேலிடான ரீசன் தான் சொல்லியிருந்தாரு. என்னன்னா இங்கே என்னை விட மற்றவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது அவரோட கான்ஃபிடன்ஸை காட்டுது. அதாவது நான் இந்த வாரம் போக மாட்டேன், ஸோ மற்றவங்களுக்கு தேவைப்படும்ன்றதுனால அவங்களுக்கு நான் விட்டு கொடுத்தேன் சார்னு. ஸோ இதுவும் தப்பாக பேசப்படல. பட் நிஷா என்னதான் அவங்க கடைசி நிமிஷத்தில் அனிதாக்கு விட்டு கொடுத்திருந்தாலும் கடைசியில் அவங்களுக்கு கெட்ட பேர் தான். ஏன் பார்த்தோம்னா அவ்வளோ ஹரிபரியாலாம் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது என்னை இப்படி கார்னர் பண்ணுறாங்க, நான் வந்து ஏன் ஒரு தடவை கூட போய் நாமினேஷனை ஃபேஸ் பண்ண மாட்டேனா, என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா இதோ ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா, கடைசி நிமிஷத்தில் நீங்களாவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எட்ஜுக்கு தள்ளப்படுறீங்க இல்லையா. ஸோ இது தேவையில்லாத வேலை. ஸோ அனிதா யூஸ் பண்ண அந்த ஒரு பக்காவான டெக்னிக்னால அவங்க ஏமாந்துட்டாங்க. ஸோ அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களால தான் நான் கொடுத்தேன் கமல் சாரை வந்து அவங்களுக்கு திரும்ப நீங்கள் உங்களுக்காக விளையாடுங்க, உங்களோட தனித்துவம் இன்னும் தெரியப்படலைன்னு அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. ஸோ நிஷா ஏமாந்ததில் இங்கே நிறையா பேருக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, வேட்டையாடவே சூப்பராக பாட்டு போய் அனிதா வந்து சாமை நாமினேட் பண்ணது இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. அதுக்கான காரணம் நேற்று நம்மளோட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஜித்தன் ரமேஷ் தான் போகிறாருன்னு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் சாமும் போகிறதா நம்மளுக்கு செய்திகள் வருது. ஸோ சாம் ஆர் ஜித்தன், நிஷா இல்லை, ஸோ சாம் ஆர் ஜித்தன். ஸோ இந்த ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி நிலவுது. ஸோ அவராகவும் இருக்கலாம், இவங்களாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு கேங்ல இருந்து ஒருத்தர் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாமும் அந்த லவ் பெட் கேங்ல ஒருத்தர் தான். அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க அர்ச்சனா கூட. ஸோ யாராவது ஒருத்தர் போனா கூட அந்த கேங்குக்கே ஒரு பெரிய அடிவிலும். அடுத்ததா சனம் அண்ட் ஆரி 2 பேருமே நிஷா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நிஷா இன்னைக்கு பயங்கரமா மாட்டிட்டு முடிச்சாங்க. அது என்னன்னா, இவங்களை வந்து நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க உடனே நம்மளுக்கு அதே கேள்வியை சொல்லி நம்மளை நாமினேட் பண்ணிடுறாங்க, அதாவது வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதுல. ஸோ சனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் டாப்பிள் கார்டுக்காக சில கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டேன், பர்சனலாக கேட்கல, அவங்களை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத டாஸ்கே. பட் ஆனால் கேள்வி கேட்டோன்னா அந்த ஒரு ரீசனை வெளியில வந்து ஏன்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நாமினேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரியும் அதே விஷயத்த சொல்கிறாரு. ஸோ நிஷா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரையும் ப்ரெஷரைஸ் ஆகி உண்மையை ஒத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வராங்க. பட் அவங்க ஒத்துக்கல. பட் ஆனாலும் கமல் சார் க்ளீனாக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீங்கள் உங்களுக்காக ஆடணும், அதே மாதிரி இந்த மாதிரியான நாமினேஷன்ஸ் இனிமேல் ஃபர்தராக யாரும் வைக்காதீங்க அப்படின்னு. ஸோ நிஷா வந்து இந்த வாரம் பயங்கரமாக வறுத்தெடுக்கப்பட்டாங்க கமல் சார்னால. அதுக்கு அடுத்ததா லவ் பெட் இந்த பேரை கேள்விப்பட்டால் ஆக்சுவலி நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம இந்த பேருக்கு. ஆனால் நமக்கு என்னமோ இரிட்டேட் ஆகுது. எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் தெரிவிங்க. இந்த பேரே வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா
லவ் பெட்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு க்ளோஸ்ட் குரூப்பாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் வேணாலும் வாங்கன்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை பற்றி புறம் பேசும்போது அவங்க வந்து நம்ம பெட்டில் உட்காந்து நம்ம கிட்ட ஆறுதல் தேடிப்பாங்கன்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, ரீசனும் இல்லை. ஸோ இந்த லவ் பெட் பற்றி தான் அடுத்ததான் வந்து கமல் சார் கேள்வி கேட்குறாரு. யார் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அனிதா கிட்ட கேட்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் நிஷா கூட க்ளோஸாக தானே இருந்தீங்க, ஏன் அப்புறமா வேலைக்கு வந்தீங்க? அதுக்கு அனிதா சொன்ன ரீசன் வந்து பயங்கர வேலிடாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சீசனில் 2 பிளேயர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒன்று ஆரி அண்ட் ஒன்று வந்து அனிதா. ஸோ ஆரி வந்து அவர் வேற மாதிரி ஒரு ஸ்டைலில் ஆடுறாரு. அண்ட் அனிதா அப்ஸ் அண்ட் டவுன், சில நேரத்தில் பயங்கரமாக கோவப்படுறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்ணாலும் ஃபைனலி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இதுதான் கேம்ன்றது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா அவங்க கொடுத்த ரீசனிங் இந்த லவ் பெட்டில் ஜாயின் ஆகாமல் வெளியில் வந்ததுக்கு. ஸோ நிஷா அக்கா கிட்ட இருக்கும்போது ஐ மீன் ரியோவை பற்றி நான் சில நேரத்தில் குறை சொல்லுவேன், இல்லை அவங்கள வந்து கன்ஃபரண்ட் பண்ணுவேன், சில மிஸ்டேக்ஸ் இருந்தால். அப்போ வந்து நிஷா வந்து என்கிட்ட அமைதியாக இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவோட சில குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட பார்த்ததுனால தான் அவங்க கூட இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க சில நேரத்தில் ரியோவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் அங்கேருந்து தள்ளி வந்துட்டேன். ஏன் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு சண்டே கூட வந்து சோம்சேகருக்கும் எனக்கும் தான் வந்துச்சு. அதுக்கு காரணம் நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் சோம் கூட. அவரோட டான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கேட்கும்போது நான் இன்னொருத்தரோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன். பட் ரொம்ப க்ளோஸாக ஒருத்தர்கிட்ட போனால் அவங்க அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்க சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நான் விளையாட வந்திருக்கேன் சார், அதனால் இந்த க்ளோஸ்னஸ் எனக்கு வேணாம், அதனால் எனக்கு லவ் பெட் வேணாம் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. அடுத்ததாக இதே ஒரு விஷயத்த பாலாவும் சொன்னார். என்னன்னா இந்த குரூப் வந்து டோட்டலி மற்ற எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது எலிமினேஷன் டாஸ்க்கு. ஸோ நாமினேஷன் வரும்போதெல்லாம் நான் 5 வாரமும் தொடர்ந்து வரேன். அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எனக்கும் ரியோக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அனிதாவும் கையை தூக்குறாங்க அண்ட் சனமும் கையை தூக்குறாங்க. ஸோ பேசிக்கலி லவ் பெட்டை தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ கமல் சார் ஜென்ரலி அதோட தலைவி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அர்ச்சனா தான் கேள்வி கேட்குறாரு. ஏன்னா அர்ச்சனா இந்த லவ் பெட் பற்றி சொல்லுங்க. அதுக்கு அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சம்யுக்தா வந்து இந்த லவ் பெட்லேயே இல்லை, ஆனாலும் நான் அவங்களுக்கு பாக்ஸிங் கிளவுஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் மறுபடியும் கத்தி வந்து நான் எங்கள் லவ் பெட்டில் இருக்கக்கூடிய நிஷாக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்க்கும்போதே வெறுப்பாக தான் வருது இதை கேட்கும் போதே. ஏன்னா திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே கொடுத்துக்காம வேற யாருக்காவது ஹர்ட் பண்ணுங்க. ஹர்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் யாரையும் ஹர்ட் பண்ணி கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு உள்ளே ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை யாரும் அங்கே எடுத்து வைக்கல. பட் ஆனால் கமல் சார் க்ளீனாக கேட்டார். போன தடவை பாக்ஸிங் க்ளவுஸை ரியோவும் நிஷாவும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்ற மாதிரி கேட்டார் அண்ட் ரொம்ப தெளிவாக விளக்கிட்டார். இது வந்து குழுவாக விளையாடக்கூடிய விளையாட்டு அல்லன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்துலேருந்து இந்த லவ் பெட் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் கேப்ரியலாவும் ஒரு சூப்பரான ரீசனிங் கொடுத்துருந்தாங்க. அதாவது பாலா, நீயும் வந்து சிவானி அண்ட் சாம் இவங்க 2 பேரும் இது வரைக்கும் நாமினேஷனுக்கு நீ எலெக்ட் பண்ணதே இல்லை, அதுக்கான காரணம் என்ன, அப்போ நீயும் ஒரு கேங்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு அவர்கிட்ட இருந்தும் பதில் இல்லை. ஸோ கமல் சார் முன்னாடி க்ளீனாக யார் யார் என்னென்ன பாயிண்ட் பேசணுன்றதை பக்காவாக எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ கமல் சார் 2 கேங்குமே, அதாவது இருக்கா இல்லையான்றது தெரியல அப்படின்னு அவங்க ஒத்துக்கல, ஆனால் இருக்கோ இல்லையோ 2 கேங் இருந்துச்சுன்னா கேங்காக விளையாடாதீங்க அப்படின்றத க்ளீனாக சொல்லிட்டாரு. அண்ட் ஃபைனலி ஆரியன் பாலாக்கு இடையில நடந்த அந்த சலசலப்பு வார்த்தைகள், ஸோ இதெல்லாம் பற்றி கேட்டார். பட் கமல் சார் வந்து இதை வந்து இன்னும் வீரியமாக பாலாவுக்கு தான் போய் கேட்டிருக்கணுமோ, ஏன்னா அவரோட வேர்ட்ஸ் அண்ட் அவரோட ஆட்டிடியூட் அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் தான் வந்து ரொம்ப வந்து இல் ட்ரீட்டிங்காக இருந்துச்சு மற்றவங்களன்றத நம்ம எல்லாரோட கணிப்பு. நான் மட்டும் இல்லை, எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் பாலாவோட கெஸ்டர்ஸ் நல்லா இல்லைன்றது ப்ரூவ்ட். ஆனால் கமல் சார் வந்து அந்த பக்கமே போகாமல் இப்படி திரும்பி ஆரிக்கு தான் வந்து திரும்ப திரும்ப வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. மேபி நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம், அவர்கிட்ட சொன்னால் அது செல்லாது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அட்வைஸ் தரேன், நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை விட்டார் இல்லையா, நீ ஆம்பளையாக இருந்தால் இதை செய்யணும், அதை கூட விட வேண்டாம் அப்படின்னு இவரோட தரத்தை இன்னும் உயர்த்த பார்க்குறாரு அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் பேசிக்கலி நேற்று எபிசோடில் கண்டிப்பாக பாலாவை இவர் கண்டிச்சிருக்கணும். ஆனால் கண்டிக்கல, அதுக்கு பதிலாக ஆரி அண்ட் பாலா 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் அட்வைஸ் தான் பண்ணுற மாதிரி அவர் சொன்னார். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த மேடையில் என்னாலேயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ மேடைக்கு ஒரு மரியாதை இருக்குது அண்ட் எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்னால் மேடையில் இல்லைனா கூட நான் பேச மாட்டேன் பொதுவாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ பேசிக்கலி இது ஆரிக்கான அட்வைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். என்னதான் எதிரும் புதிருமா இருந்தாலும் ஆரி அண்ட் பாலா இவங்க 2 பேருக்குமே ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட வாதத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனால இவங்க ஃபஸ்ட்டு சேவ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து 3 பேர் நம்ம போகணும் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்த 3 பேர், ஜித்தன் ரமேஷ், சாம் அண்ட் நிஷா. இவங்க ஒரு தடவையாவது வந்து நாமினேஷனை ஃபேஸ் பண்ணணும், அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கணும் நம்ம நினச்சிருப்போம். ஸோ அவங்க தான் இந்த வாரத்தோட எட்ஜில் இருக்காங்க. ஸோ கை மேலே கை வச்சுக்கிட்டு அர்ச்சனாவும் நிஷாவும் போயிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில். அண்ட் செகண்ட் ப்ரோமோ அல்டிமேட்னு சொல்லலாம். ஏன்னா சம்யுக்தா கிட்ட நம்ம நினச்ச ஒரு விஷயத்த கமல் சார் கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்டோன்னா தான் நம்மளுக்கு இன்னும் மரியாதையே வருது. அதாவது சூப்பர் சார், நீங்கள் இப்படி வந்து கேட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போல தோணுது. என்னன்னா, எத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வளர்ப்புன்ற வேர்டுன்னு கேட்டார். ஏன்னா அவர் டைரெக்டாக வந்து வளர்ப்புன்ற வேர்டை பற்றி பேசல, எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தடவை ஆரி வந்து உங்ககிட்ட சொன்ன உடனே நிறுத்தாமல் இதை எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க சம்யுக்தா. ஸோ நீங்கள் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமல் சார் சொல்கிறதுலேருந்து நீங்கள் தப்பு தான் பண்ணியிருக்கீங்க, அதுவும் தெரிஞ்சே பண்ணியிருக்கீங்கன்னு
அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அடுத்ததா இது வந்து வேற குறும்படமோ இல்லை அர்ச்சனா சொல்லக்கூடிய மாதிரி குருமா படமோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் வந்து கமல் சார் வச்ச குறும்படம் அப்படிங்கிற பேரையே கிண்டல் பண்ணுற மாதிரி குருமா படமா இது அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. ஆக்சுவலி இது வந்து ஒரு விதமான நக்கல் நையாண்டித்தனம் தான். ஆனால் அவங்கள வந்து டைரெக்டாக வந்து எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறாரு. இது குறும்படமும் இல்லை குருமா படம் இல்லை. ஆனால் என்னதான் நடந்துச்சுன்றத உங்களோட மதர்ஹுட்டை அவர் டச் பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு படம் ஏந்தாங்க அப்படின்னு காட்டுறாரு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக அந்த ஒரு குறும்படம், இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் குறும்படம் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். நிறைய குறும்படம் போட்டால் வீக்லி குறும்படம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் அப்படி போட்டு காமிச்சிட்டா வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரொம்ப வந்து காஷியஸாக நடந்துப்பாங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு காமிக்கிறதுல போல இருக்கும். ஸோ பேசிக்கலி நேற்று எபிசோடோட சாராம்சம் அண்ட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ பற்றி பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், பை.